அழைத்த தனிகளும் திருமணங்களேறு அழைத்த செய்தியை தெரிந்த பயன் அயன்மலை இடங்களில் திரண்ட கைதவத்த எண்ணாயிரம் கயவரும் ஒருங்கே ஈத முத்தமிழ் விரகர் மேல் படைத்தல் இழைத்தார் மெய்யல் சிந்தையர் அத்தடல் கடலுடை விளத்து ஆங்கு ஈதியம் பகை ஆயினோ இருக்கையை அமது செய்து வா என பணிந்தன சிறுவிதி மகத்து கையிழந்தவர் செல்லுமோ அஞ்சினான் கலங்கி ஈனர் தாம் தடத்தி இணை திகழ்த்தனர் ஏகி ஞான போனகர் மடத்தினில் செருகினர் நந்தாது ஆனதி புகை எழுவதை அடியவர் கண்டு வான நாயகன் மைந்தருக்கு உறுத்தினார் வெள்ளை சிட்டார் நோக்கி அத்தி இணைத்தன் தமிழ் கூடல் அட்டமூர்த்தி அங்கு இருந்து அறுபறை பதிகம் தொட்டர் போய் உரை மேற்கொண்டு தொல்முறை துறந்து விட்ட வேந்தனை பற்று என பாடினார் விடுத்த அடுத்தது அக்கணைத்து அரசனை வெப்பு நோக்கியாக்கி கொடுத்த திட்ட பலன்களும் துகள் எழப்படி நீர் மடுத்த சாந்தமும் களவியும் ஆணையும் கருக படுத்த பாயலும் கருகு எழ உரளவன் பதைத்தான் வளவர் கோந்திரு மடந்தையம் மந்திரர் ஏறும் தளர்வு அடைந்தனல் மருந்து நூல் விஞ்சையர்த்தவை கூயிப்பு படகில் பல்மருந்து அறுத்தவும் பார்வையினாலும் விளைவதே அன்றையும் சுரம் தணிவது காணா சமனை நோன்பு விளந்து இம்மையும் அருமையும் சாரா அவள மாற்றரை விடத்தினர் அனைவரும் பார்த்து தவவிடத்தினும் மருந்தினம் தனத்திலாது ஆக தக்கவள எய்தின இருந்தினர் விடைந்ததே கண்குள் பட்ட ஆடி ஒன்று உடைய தேர்பரிதி தன் மருமான பெற்ற காதல் கூர் மருகனை பற்றிய பிரிகட்டு இட்ட கார்கள் எழிலினை எடுத்து அங்கை தொட்டு நோக்குவான் வந்து எனத்தொடு கடல் முளைத்தான வானிது ஆகிய செய்வ வான் பயிரனை வளர்ப்பான் வேலி ஆகி ஓர் இருவருவேந்தனை நோக்கி ஆல பாசுமம் சுடும் தின்னோய் அருமறை காளி பாடல் அன்று தீர்த்திடப்படாது என மகர்ந்தார் பொய்யா சார்பினை விடாதவன் ஈங்கு நீர் புகன்ற சைவர் நீர் இட்டு பார்ப்பது தருவதோ என்ன ஐயனி என்னை திறத்தினால் ஆயிரம் நோய் தீர்ந்து உய்ய வேண்டுமே இனிதே இல்லையாது எவ்வுறுதி என்று உரைத்தாரே அலையின் அலைமுன் என்று என அரசனம் சேர்ந்து தன்னாரும் தலையம் மந்திர தலைமகன் தலைநகர் என்றும் விளைவு தூங்க நல்மங்கள வினைகளால் விளக்கி மடலை என் தமிழ் விரகத்தம் மடாத்தில் வந்து எய்தா என்ற கேள்வியால் அருந்திய ஞானவார் அமுதை இன்றே கண்களால் உண்டு கண்பெற்று வேறு செய்தியில் சென்று எழுஞ்சின எழுந்திரும் அமன் சூழ்ச்சி வென்ற சிந்தையர் என்றனர் கூந்தலாய் வேந்த நன்று எழுந்தினரே எனக்கு நகை வளர்த்தடம் தார வென்றி மீனவர் கற்பினார் தம்மையும் வினவ என்று நம் அருள் உடையவருக்கு வெண்துறை என்ன ஒன்று கென்மை கூர் அன்பினார் இதனையும் முறைப்பார் கையர் வாழவும் நீட்டினால் ஒரு தேயம் உய்வது ஆகமும் என்று நம் அருளினால் உளினேர் வைகை நாடன் மேல் வெப்பு நோய் வந்ததால் அதனை ஐய தீர்த்திடல் வேண்டும் என்று அடியில் வீழ்ந்து இறந்தான் பருக்கு அன்னது ஆக என்று அருள் சுரந்து பரந்த நித்தில யானமேல் பனிக்கதிர் மருமான சுரம் கணிப்பள் என்று ஏகுவான் ஒத்து மெய் சுருதி புறந்து அளிப்பவர் பாண்டியன் கோயிலில் போவார் வாயில் எங்கனம் தூபமும் மங்கள விளக்கும் போய கும்பமும் குடிகளும் சுண்ணமும் துவன்ற சேய காகள ஒளி மன்னன் செவிகுலன் சுவைப்ப கோயில் என்கிறார் அவளர் தம் கோளறி அணையார் காவலன் மருந்து இட்டவோர் கதிர்மணி தவிசின் மேவினார் அவர் நோக்கினார் மீனவன் தவுந்து வாளி தாழ் செல்லும் தாமரை எனமுகம் வளர்ந்து பாவியன் பிடிதரை தியனை பணிக்கொள்மின் என்றான் புலை துளிர்க்கு விந்து ஆயினோர் கேட்டு புலங்கி கடைத்தடம் கடல் நீந்திய காவலோய் முந்தன் வளப்புறத்து நோய் இருவரையும் மற்ற நோயுமையும் முளைத்திட பணி என்றனர் கைதவன் சொல்வான அணைய செய்தீர் என்று இசையுமன் சுமரரும் அசோகன் தனை நினைந்து கைப்பீலியால் தடவியும் கறந்து கனை கௌளி நீர் சிதறியும் நெய் சொறி கடல் போல் சினவி மேலிட கண்டனர் தீர்த்திட காணாறு தீயர் மானம் வெகு உடையராய் செருக்கு அழிந்து இருப்ப பாய கேள்வியோர் புண்ணிய பையுள் நீர் அருளி அள்ளி பாயும் நோய் அது தடுத்திட கருதினார் அதனை மாய நீர் என விளக்கினார் மாயை செய்து அழிவாறு அந்த நாயகன் திட படைப்பள்ளி நீர் அகல்லே கொண்டு வாரும் என்று அறுவரை கவுளியர் கூற கண்டு காவலன் ஏவலர் கைகொடு வந்தார் வண்டு விழாவுதார் வழுதி நோய் தணிப்பவர் வாங்கி மருந்து மந்திரம் யாவையும் மறை உரைப்பதும் பொருந்து என்பவர்கள் அழைப்பதும் போகமும் பொருளும் திறந்து ஆளவாயான் திரு நீர் என சிறப்பித்து அருந்து என் அமுது அணைய சொல் பதிகம்பாடி அறைந்து மையல் எட்டு நடுவருடனும் துறம் துறந்த மையல் சிந்தையோர் விவிலியல் தடைந்தது வாசம் என் தன் பணிநீர் விரை சந்தனம் திவிர்ந்ததாள் எய்து தன்மையது ஆயிரது நிறை வளப்பாகம் பொழிந்த மதுத்தார்